அன்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவலில் விநாயகரை வழிபடும் முறைகளும் அதன் பலன்களும் பற்றி தெரிந்து கொள்வோமா? நாம் விநாயகரை வழிபடும்போது தோப்புக்கரணம் போடுகிறோம். அது ஏன் என்ற விளக்கத்தை சற்று பார்ப்போம். மூளையின் செயல்திறனை அதிகரிக்க தோப்புக்கரணம் நல்லது. தோப்புக்கரணம் கொடுக்கும் பலன்கள் என்னென்ன? பல்லாண்டு காலமாக யோகாசனம் பற்றி அறியாமலேயே யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் அத்தனை நன்மைகளையும் அனுபவித்தவர்கள் நாம். அது எப்படி சாத்தியம்? ஒன்றை பற்றி அறியாமலே அதன் பலனை எப்படி அடைய முடியும்? நம் முன்னோர்கள் காலம் காலமாக நமது வழிபாட்டு முறைகளுடன் வாழ்வியல் முறைகளையும் கலந்து தந்திருப்பதுதான். தோப்புக்கரணம் என்னும் ஒற்றை பயிற்சியின் மூலமாக யோகாசனத்தின் அத்தனை நன்மைகளையும் பெற்றிருக்கிறோம். இது மகிழ்ச்சிகரமான உண்மை. தோப்புக்கரணம் என்பது தண்டனையாயிற்றே, அது எப்படி பயிற்சியாகும்? தோப்புக்கரணம் பற்றி புராணம் சொல்வதையும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகளையும் பற்றி பார்ப்போம். தோப்புக்கரணம் வந்த வரலாறு. கஜமுகாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் தான் பெற்ற வரத்தின் வலிமையால் தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பலவிதமான கொடுமைகள் செய்து வந்தான். தன்னை காணும் போதெல்லாம் தோப்புக்கரணம் போட வேண்டும் என்றும் தொல்லை செய்து வந்தான். தேவர்களும் வேறு வழியின்றி அவன் சொல்வதை எல்லாம் செய்து வந்தனர். தங்களின் துயரம் தாங்காமல் விநாயகப் பெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் பிரார்த்தனையில் மனம் கசிந்த விநாயகர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். விநாயகரையும் தோப்புக்கரணம் போடுமாறு கஜமுகாசுரன் ஆணையிட்டான். மிகுந்த கோபம் அடைந்த விநாயகர் தன் தந்தத்தால் அவனை குத்திக் கொன்றார். கஜமுகாசுரனை அழித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்கள் விநாயகப் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு மரியாதை செய்தனர். அன்று முதலே விநாயகருக்கு தோப்புக்கரணம் இடும் முறை உண்டானது. சரி, தோப்புக்கரணம் போடுவதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன என்று பார்ப்போமா? நமது முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்புக்கரணத்தையும் வைத்திருந்தனர். தோப்புக்கரணம் போடும்போது நமது காது மடல்களை பிடித்து கொள்கிறோம். காது மடல்களில் உடலின் எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற புள்ளிகள் இருக்கின்றன. காது மடல்களை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது. உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசை இயங்க ஆரம்பிக்கிறது. சோலியஸ் தசையால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். இதயத்தின் தசைகளை போன்றே இது வேலை செய்கிறது. தோப்புக்கரணத்தை முறையாக போடுவது எப்படி? முதலில் நம்முடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை பிரித்து வைத்து நிற்க வேண்டும். இடது கையால் வலது காது மடலையும் வலது கையால் இடது காது மடலையும் பிடிக்க வேண்டும். கட்டை விரல் வெளியேயும் ஆள்காட்டி விரல் உட்பக்கம் இருக்க வேண்டும். வலது கை கண்டிப்பாக இடது கையின் மேல் இருக்க வேண்டும். தலையை நேராக வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிழுக்க வேண்டும். நம்மால் எந்த அளவு சிரமம் இல்லாமல் உட்கார முடியுமோ அந்த அளவு உட்கார வேண்டும். பின்பு மூச்சுக்காற்றை வெளியிட்டவாறே அப்படியே எழுந்து நிற்க வேண்டும். இதன் மூலம் நமது தண்டுவடத்தின் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும். தினமும் 5 நிமிடங்கள் தொடர்ந்து செய்தாலே நாம் வேறெந்த உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லை. இறைவனை வழிபட்டு கொண்டு நமது உடலையும் நம்மை அறியாமலேயே சீர் செய்து கொள்கிறோம். விநாயகரை வழிபடும்போது தலையில் குட்டிக்கொள்ளும் பழக்கம் ஏன் வந்தது தெரியுமா? சிவனிடம் இருந்த காவிரி நதியை கமண்டலத்தில் அடக்கிய அகஸ்திய முனிவர் தென் திசை நோக்கி வந்தபோது குடகுமலையில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் சீர்காழியில் பூஜை செய்து கொண்டிருந்தார். மழையின்றி நந்தவனம் வாடியது. நாரத முனிவர் இந்திரனை பார்த்து, அகத்திய கமண்டலத்தில் உள்ள காவிரி பெருகுமானால் உன் பூங்கா பொலிவு பெறும் என்று கூறினார். இந்திரன் விநாயகரை வழிபட்டு வேண்டிக் கொண்டான். விநாயகர் காக்கை வடிவம் எடுத்து சென்று காவிரி அடங்கிய கமண்டலத்தின் மீது அமர்ந்தார். அகத்தியர் காகத்தை கரத்தால் ஓட்டினார். காகம் காலால் உந்தி பறந்தது. கமண்டலம் கவிழ்ந்தது. காவிரி பெருக்கெடுத்து ஓடியது. அகத்தியர் காகத்தின் மீது சீறி பாய்ந்தார். அது சிறுவனாகி நின்றது. அச்சிறுவனை 2 கரங்களாலும் குட்டும் பொருட்டு குருமுனி ஓடினார். பிள்ளையார் அவருக்கு அகப்படாமல் அங்கும் இங்குமாக ஓடினார்.
அகத்தியர் அச்சிறுவனை அணுகி குட்டுவதற்கு 2 கரங்களையும் ஓங்கினார். 5 கரங்களுடன் விநாயகர் காட்சி தந்தருளினார். அகத்தியர் திகைத்து போனார். விநாயகப் பெருமானே, உம்மை குட்டுவதற்காக கையை ஓங்கினேனே என்று தன் தலையில் குட்டி கொண்டார். விநாயகர் அவருடைய கரங்களை பற்றி, இன்று முதல் என் முன் பயபக்தியுடன் தலையில் குட்டி கொண்டோர் கூறிய மதியும் சீரிய நிதியும் பெறுவார்கள் என்று அருளினார். இதனால் விநாயகர் முன் பக்தர்கள் தலையில் குட்டி கொள்ளும் மரபு உண்டாயிற்று. விநாயகரை வணங்கும் முன்பு வலது கையால் இடது பக்க நெற்றிப்பொட்டிலும் இடது கையால் வலது பக்க நெற்றிப்பொட்டிலும் 3 முறை குட்டி கொண்ட பிறகு தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். நெற்றியில் குட்டிக் கொள்வதால் மன எழுச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது. நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு தேங்காயை சிதறுகாயாக உடைத்து வழிபட வேண்டும். எந்த செயலுக்கு கிளம்பினாலும் தடைகள் ஏற்பட்டால் அதை உடைக்க விநாயகரை வணங்கிச் செல்லும் வழக்கம் உண்டு. மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்பகம்.